அவர்களை தலைமையுரை ஏற்று பேசிக் கொடுக்குமாறு அன்புடன் வரவேற்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த ஜோதிட லட்சுமி பிரசன்ன ஜோதிட குழுவினுடைய அந்த மாதாந்திர கூட்டம் நடத்துகிற வகையில் இவங்க முதல்ல இது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த குழுவினுடைய நிறுவனர் திருமதி கவிதா லட்சுமி அவர்களுக்கு முதல்ல வாழ்த்து சொல்லிக்கிறேன். இந்த நிறுவனமானது நன்றாக வளர வேண்டும், நன்கு வாழ வேண்டும், அவர்களும் வளர வேண்டும், நல்ல புகழ் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இது மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும். தொடர்ந்து இது பற்பல மாதங்களும் பற்பல வருடங்களும் தொடர்ந்து இந்த நிகழ்வு நடக்க வேண்டும். இது அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் வகையிலே இருக்க வேண்டும். அனைவரும் இதனால் நல்ல பயனடைய வேண்டும் என்பதையெல்லாம் இந்த நல்ல நேரத்திலே கூறி கவிதாலட்சுமி அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி அவர்களை கௌரவப்படுத்தி அதற்கு பின்பாக நான் தலைமையேற்று இதை நடத்த உள்ளேன். கவிதாலட்சுமி அவர்களை மேடைக்கு. விழாவில் முதல் பேச்சாளராக என்னோட பேசி சின்ன கருத்துக்களை நான் பேசலாம் என்று இருக்கின்றேன். அதாவது நான் ஒரு சின்ன தலைப்பு எடுத்து பேசலான் இருக்கேன். பாவங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம ஜோதிடத்தினுடைய முக்கியமான பங்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பாவகம் தான் ஃபர்ஸ்ட். பாவகத்தை வச்சு தான் வரணும். எல்லாருமே நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஜோதிடராக இருக்கிற அப்படின்னா 12 பாவங்கள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 12 பாவங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பாவங்களுக்கு கிரகமே இல்லாமல் அந்த பாவங்களுக்கு நமக்கு பலன் சொல்ல தெரியணும். அப்போ தான் நீங்கள் ஜோதிடத்தினுடைய அடிநாதமே அதுதான். அப்போ பாவங்கள் அப்படின்னா பாவத்துக்கு ஒரு காரகம் இருக்கு, பாவக்காரகம் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த காரகங்களை வைத்து அந்த பாவத்துக்கு உண்டான பலனை நம்ம சொல்லணும். எப்படி சொல்லணும்? இப்போ மேசம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். மேசம் எடுத்துட்டா நமக்கு எல்லாருமே சொல்லுவாங்க மேசம்னா ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க, மேசம்னா நெருப்பு வீடு அப்படின்னு சொல்ல தெரியும். ஆனால் அதுக்கு பாவக்காரகம் அப்படின்னு வரும்போது அந்த பாவத்துக்கு தனிப்பட்ட முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னு எடுத்துட்டா கட்டத்துக்கு பலன் சொல்லி பழகணும். அப்போ நம்ம கட்டத்துக்கு பலன் சொல்லணும்னு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? முதல்ல அது லக்கணமாக இருக்கணும். 1ஆம் பாவம் அப்படின்னு வச்சுக்கலாம். 1ஆம் பாவம் அப்படின்னா அந்த 1ஆம் பாவம், அதாவது காலப்புருஷனுக்கு 1ஆம் பாவம் அப்படிங்கிறதா மேசம். அப்போ அந்த லக்கணத்தினுடைய பலனை மேசத்துக்கு நம்ம சொல்ல தெரியணும். அப்போ லக்கணமாக வச்சுக்கணும், அதையே வச்சுக்கிட்டு நம்ம பலன் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்போ மேசம் அப்படின்னு எடுத்துட்டா அது ஒரு நெருப்பு வீடு அப்படின்னு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அது நெருப்பு அப்படின்னா அது சர நெருப்பு, ரொம்ப வேகமான நெருப்பு. அது ஒன்றை அழித்து ஒன்றை உருவாக்குதல் அப்படிங்கிற ஒரு தகுதியில் இருக்கும். ரெண்டாவது அது ஆடு வடிவத்தில் இருக்கும். அப்படின்னால மேசம்னா ஆடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்னோட இதில் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா அது சிறுத்தை அப்படிங்கிற. சிறுத்தை அப்படின்னு என்ன பண்ணுன்னா சிறுத்தை பிளான் பண்ணும், பதுங்கி பாயும், எதையுமே போய் குருட்டுத்தனமாக போய் இது பண்ணா. சிறுத்தை வேகமாக போகக்கூடியது, ரொம்ப நுணுக்கமாக வேலை செய்யக்கூடியது சிறுத்தை அப்படிங்கும்போது அந்த சிறுத்தையினுடைய குணம் அந்த மேசத்துக்கு இருக்கும். மேசத்தில் இருக்கிறவங்க சிறுத்தையினுடைய குணத்தில் தான் இருப்பாங்க. அதனுடைய வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமானதாக இருக்கும், கண்ணியமானதாக இருக்கும். அது சுருக்குன்னு அவங்களுக்கு எதுவுமே கோபம் வரும். அப்புறம் அதை சிறுத்தை போய் சீண்டுனீங்கன்னு இப்படி தொட்டாலே அது பண்ணும், சீரும். அந்த மாதிரியான குணமெல்லாம் அந்த மேசத்துக்கு இருக்கும். அப்புறம் அந்த மேசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை நம்ம பார்க்கணும். அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும், பரணி நட்சத்திரம் இருக்கும், கிருத்திகை நட்சத்திரம் இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அங்கே அந்த இடத்துல ஒரு இது கருத்து சொல்லணும். அந்த இடத்துல என்னன்னா அஸ்வினி அப்படின்னு எடுத்துட்டு கழுகு அப்படின்னா அந்த கழுகுல 4 வகையான கழுகு இருக்கு. நம்ம கழுகுன்னு மட்டும் எடுத்துக்குவோம். அப்போ கழுகுனுடைய குணத்தை நம்ம அங்கே சொல்ல வேண்டியது இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பரணி அப்படின்னு எடுத்தீங்கன்னா காகம் அப்படின்னு வரும். அப்போ காகத்தினுடைய குணமும் அங்கே இருக்கும். அப்போ அதையும் நம்ம சொல்லணும். அடுத்து கிருத்திகை அப்படின்னு எடுத்தோம். அப்போ கிருத்திகை அப்படின்னா கிருத்திகைக்கு உண்டான அந்த பறவையினுடைய குணத்தையும் நம்ம சொல்லணும். அதே மாதிரி விலங்கு எடுத்துட்டீங்கன்னா அந்த இது அஸ்வினிக்கு எடுத்தீங்கன்னா குதிரை, பரணிக்கு அப்படின்னா யானை. இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம இது பண்றோம். அப்போ நட்சத்திரங்களினுடைய அந்த குணங்களும் அந்த மேசத்துக்குள்ள அடங்கியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பலன் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபம்னு எடுத்துக்கிட்ட அப்படின்னா நம்ம எல்லாருமே நிறைய சொல்றோம் மண் ராசி, அது நிலராசி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மேய்ச்சல் நிலம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ மேய்ச்சல் நிலம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரிஷபம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் நிலம் அப்படின்னு இருக்கும். அதில் பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் காளை அப்படின்னு சொல்லுவோம். காளை அப்படின்னு சொல்லுவோம் ரிஷபத்தை.
அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அது கரடி குணம் இருக்கும். உங்களுக்கு கரடிக்கு என்ன குணம் இருக்கோ அந்த குணம் எல்லாமே ரிஷப ராசிக்காரருக்கு அந்த இதனுடைய கரடியினுடைய குணத்தை கொண்டு இருப்பாங்க. கரடி எப்படி பண்ணுதோ அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு அந்த சேட்டைகள், அவர் செய்யக்கூடிய செயல்கள், அதனுடைய இது துணிச்சல், தைரியம், அந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஷபத்துக்கு அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த ரிஷபத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு சில குணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது மண் அப்படிங்கிறது பொறுமை அப்படின்னு இருக்கும். அந்த பொறுமையாகவும் இருப்பாங்க. ஏன்னா பூமாதேவின்னு சொல்கிறோம், ரொம்ப எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா பூமாதேவி. எப்படிப்பட்ட அதிர்வு இருந்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, அதை நீங்கள் கழுவி ஊற்றினாலும் சரி, அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அது வந்து தன்னை ஏற்றுக்கூடிய உள்வாங்கக்கூடிய சக்தி படைத்தது அந்த பூமி. அப்போ வந்து அந்த ரிஷபம் அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணவும் செய்வாங்க. அதே டைமில் வந்து அவங்க வந்து அவங்களோட குண ரீதியாகவும் இருப்பாங்க. ரெண்டாவது வந்து அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்த ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த வார்த்தையை அப்படியே எலாபரேட்டாக பெருசு பண்ணி அதை வந்து எப்படியெல்லாம் பூதாகரம் பண்ணுமோ எல்லாம் பண்ண தெரியும் அவங்களுக்கு. அந்த மாதிரி வந்து அதை யோசிப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடு அப்படின்னா அது அசை போடும், திரும்ப திரும்ப அதை எடுத்து செய்யும். நம்ம ஒரு சப்ஜெக்ட் பேசி முடிச்சாச்சுன்னா அதோட மறந்துடுவோம். ஆனால் இந்த ரிஷபம் அப்படிங்கிறது அப்படி இருக்காதுங்க. அப்போ அது சார்ந்து என்ன பிரச்சனை இருக்குது, அதில் என்ன நன்மை இருக்குது, என்ன தீமை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து பார்த்து எடுத்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதை சொல்லும். அந்த மாதிரி ஒரு குணாதிசயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுனம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆண் ஒரு பெண் இருப்பாங்க. ஒரு ஆண் வந்து இது வந்து இசை வாசிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பெண் பார்த்தீங்க அப்படின்னா நடனம் ஆடுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இது வந்து சொல்லுவாங்க. ஆனால் அந்த மிதுனம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பேர் நரி அப்படின்னு பேர். நரி குணம் இருக்கும் அவங்களுக்கு, நரி தந்திரம் இருக்கும். அந்த ரிஷபம் பாருங்க, அந்த நரியினுடைய தந்திரங்கள் அனைத்துமே இருக்கும். எப்படிப்பட்ட இடத்துல எந்த வேலை செஞ்சால் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது அந்த நரிக்கு தெரியும். அந்த நரி எல்லா வேலையும் பண்ணும். அதை பார்த்தா பெரிய விலங்குகள்லாம் வந்துச்சு அப்படின்னா இது வந்து செத்து போய் இப்போ ஓடி போய் கீழே விழுகிற மாதிரி நடிச்சு அப்படியே வந்து நம்ம உயிரில்லாத கிடக்கிற மாதிரி ஜடம் மாதிரி நடிக்கும். ஆனால் அந்த கொஞ்சம் அசந்துன்னு வச்சு எந்திரிச்சு ஓடி போயிடும், பளிச்சுன்னு எந்திரிச்சு ஓடி எஸ்கேப் போயிடும். இந்த மாதிரி குணமெல்லாம் வந்து அந்த நரிக்கு இருக்கும். அந்த மாதிரி குணங்கள் எல்லாம் இந்த மிதுனத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய குணம், ரெண்டாவது வந்து அந்த திருவாதிரையினுடைய குணங்களும் புனர்பூசத்தினுடைய குணங்களும் இது எல்லாம் வந்து உள்ளடக்கியதாக இருக்கும். அதுக்கு உண்டான இதெல்லாம் வச்சு நம்ம அந்த பறவைகள், விலங்குகள் இதையெல்லாம் வச்சு நம்ம வந்து சொல்லும்போது அந்த மிதுனத்தினுடைய பலன் உங்களுக்கு சரியா வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடகம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், எல்லாருமே சொல்லுவாங்க நண்டு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நண்டுன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் கடகத்துக்கு கொண்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நண்டு மட்டும் இது பண்ணும், இப்படி பண்ணும், அப்படி பண்ணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். முயல் அப்படின்னு சொல்றேன். இந்த முயல் அப்படிங்கிறது வந்து கடகம். அந்த முயல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது யாரையுமே எதிர்த்து நேரடியாக வந்து அடுத்த விலங்குகளை இது அட்டாக் பண்ண தெரியாது, தாக்குறதுக்கு தெரியாது. இந்த முயல் என்ன பண்ணும், தப்பிச்சு ஓடத்தான் பார்க்குமே தவிர அதை வந்து யாரையுமே இது அட்டாக் பண்ண தெரியாத ஒரு இது. அதே மாதிரி தான் கடகம் வந்து அமைதியானது. அப்புறம் கடகத்தினுடைய குணம் பார்த்தீங்கன்னா அது நீர் வீடு. அந்த நீர் வீட்டில் பாருங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கல்லை தூக்கி போடுங்க தண்ணி மேலே, ஆற்றுல ஓடிட்டு இருக்க தண்ணி, அது ஓடும் நீர் அந்த கடகம் அப்படின்னு. அப்போ ஓடும் நீரில் நீங்கள் கொண்டு குப்பை போட்டிங்கன்னா குப்பையை தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு பூமாலை போட்டிங்கன்னா பூமாலை தூக்கிட்டு போகும். அதில் கொண்டு போய் ஒரு எண்ணெய் ஊற்றினீங்கன்னா எண்ணெயும் தூக்கிட்டு போகும். இந்த மாதிரி எதை கொடுத்தாலும் ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா அந்த கல்லை அப்படியே வந்து அந்த கல் உழுகும் போது மட்டும்தான் சவுண்டு கேட்கும். ஆனால் அது விழுந்ததுக்கப்புறம் என்னாகும், அது என்னாச்சுன்னா கல் என்னாச்சுன்னு தெரியாது. சலனம் இல்லாமல் திரும்ப பார்த்தா அதோட ஒரு ரூட்டில் அது போயிட்டே இருக்கும். அது யார் என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் இந்த கடகத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஒரு செகண்ட் சலனப்படுமே தவிர மற்ற நேரங்களில் தன்னோட வேலையில் அது சரியாக இருக்கும். அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கும். யாருக்கும் வந்து அதை சலனப்படுத்தவும் முடியாது, அதை இது பண்ணவும் முடியாது. அது மீறி ஓவராக அட்டாக் பண்ணிங்கன்னா உங்களை கட்டு மீறி அது ஓட ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறது அந்த கடகம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு குணத்தை கொண்டு இருக்கும். முயல் அப்படின்னு சொன்னேன், அந்த முயல் வந்து தன்னைத்தானே பாராட்டிக்கும். இந்த கடகம் மட்டும் பாருங்க, தன்னைத்தானே பாராட்டிக்குவாங்க. நான் போனேன், இன்னைக்கு இந்த வேலை செஞ்சேன், இதை முடித்தேன், இதை செஞ்சு நான் முடிச்சிட்டேன், சக்ஸஸ், பரவாயில்ல, வெரி குட் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே பாராட்டிக்கும். அது எப்படி இந்த குணம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த முயலை என்ன பண்ணுன்னா, யாராலும் ஒன்று வந்து முயலை துரத்துறாங்க அப்படின்னா அந்த முயல் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போகுதுன்னு வச்சுங்களேன். தப்பிச்சிருச்சுன்னு வச்சுங்க, போய் ஒரு இடத்துல உட்காந்தோடனே ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்து இளைப்பாரிட்டு தன்னோட காலை தானே முத்தம் கொடுத்துட்டு நான் தப்பிச்சு வந்துட்டேன், வெரி குட் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். அந்த மாதிரியான குண அதிசயங்கள் கொண்டவங்க கடகத்தை எவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் முடக்கி போட்டலாம்னாலும் நினைக்கவே கூடாது, முடியாது. எப்படி பண்ணிங்கனாலும் அது வந்து தன்னோட இது வந்து அந்த இழப்பாரியாச்சுன்னு வச்சுங்களேன், அதோட வேகத்தை திரும்பவும் காட்டும். அப்படிங்கிற அந்த கடகத்துக்கு உண்டான குணம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மம்.
அதாவது இந்த சிம்மம் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன விலங்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சிங்கம். சிங்கம் அப்படிதான். அது சிம்மம் வேற. சிம்மம் அப்படின்னா சிங்கத்தை கொடுக்கும். ஆண் சிங்கம் பெண் சிங்கம் இரண்டையும் சேர்த்து குறிக்கிறதுக்கு பேர் தான் சிம்மம். சிம்மம் அப்படிங்கிறான். ஆனா அதுக்கு பேர் சிங்கம். சிங்கம் அப்படின்னு சொல்லணும். சிங்க மாசம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மலையாளத்துல இல்லாம சிங்க மாசம் அப்படிம்பாங்க. அப்படின்னு எடுத்தா ஆண் சிங்கம்னு அர்த்தம். சிங்கம் அப்படின்னா ஆண் சிங்கம். அப்ப ஆண் சிங்கம் தான் அதனுடைய உருவகப்படுத்துறாங்க. அப்ப ஆண் சிங்கத்தினுடைய குணம் அதுக்கு இருக்கும். அதுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மம் ராசியில பிறந்தவங்க பாருங்க, ரொம்ப பேராசையெல்லாம் பட மாட்டாங்க. அவங்களுக்கு பேராசையெல்லாம் இருக்காது. அதுக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிருச்சுன்னா அது பாட்டுக்கு அமைதியா இருந்துருவாங்க. அது கிடைச்சிருச்சுன்னா அவங்க அமைதி ஆயிடுவாங்க. அதுக்கு மேல வந்து அவங்க ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. இந்த சிங்கம் நல்லா வயிறார சாப்பிட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அது பாட்டுக்கு போய் அது படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். மற்றதெல்லாம் வந்து இது எதுவுமே பண்ணாதுங்க. அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்த்துட்டு அது இருக்கும். ஆனா திரும்ப பசியானா தான் அது வேட்டையாட போகும். அந்த மாதிரி ஒரு குணம் கொண்டது அந்த சிங்கம். இது சிம்மராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லுவாங்களா, தானும் வளர்ந்து அடுத்தவங்களையும் வளர்க்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு சிங்கம் போய் ஒரு இறை வந்து அடிக்குது அப்படின்னா அந்த இறை சாப்பிட்டு மிச்சம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது விட்டு போட்டு அது பாட்டுக்கு வந்துடும். அது வந்து வேற ஏதோ ஒரு விலங்குகளோ பறவைகளோ ஏதோ வந்து சாப்பிட்டு உயிர் வாழும். இதனோட தயவுல அது கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த சிம்மராசியினுடைய ஒரு குணாதிசயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கன்னி. இப்போ கன்னி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கன்னி எப்படின்னா பூனைன்னு அர்த்தம். கன்னி அப்படின்னா பூனை அப்படின்னா அந்த பூனையினுடைய குணங்கள் எல்லாமே இருக்கும். அந்த பூனை பாருங்க, அந்த ரொம்ப நீட் அண்ட் கிளீன் அப்படின்னு பேருங்க. கன்னி அப்படின்னால பால் குடிச்சாலும் கூட அந்த பூனை பாருங்க தன்னோட இதை வந்து வாயை அவ்வளவு அழகா தொடச்சுக்கும். வாயில ஒரு இது இருக்கக்கூடாது. அந்த பால் குடிச்சதை இது சுவடை தெரியக்கூடாது. அந்த மாதிரி நீட்டா தொடச்சுக்கும். அதே மாதிரி அது மோஷன் போச்சு அப்படின்னு வச்சுங்களேன், மோஷன் போறது கூட ஒரு குழியை பறிச்சுட்டு அந்த குழியில வந்து மோஷன் போயிட்டு திருப்பி மண்ணை போட்டு மூடி வச்சிடும். அது தெரியக்கூடாது. அது அடுத்தவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அசிங்கங்கிறது அதுக்கு வந்து கண்ணில் படக்கூடாது. அதே மாதிரி பாருங்க, அந்த இதில் கண்ணியில் பிறந்தவங்களோட ட்ரெஸ் கோடெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. அது செப்பல் இருந்து, ஷர்ட்டில் இருந்து, பேண்ட்டில் இருந்து, சாரியில இருந்து, பிளவுஸில் இருந்து, போடுற நெயில் பாலிஷு, வளையல், ஸ்ட்ரெட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, அவங்க போடுறது எல்லாமே ஒரு ஸ்டைலாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அவங்க. அந்த ஸ்டைலில் தான் அவங்க இருப்பாங்க. இது வந்து கண்ணியினுடைய குணங்கள் அப்படிங்கிறது அந்த பூனையினுடைய சார்ந்து இருக்கும். கண்ணியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஜந்துக்கள் எல்லாம் வந்து தீண்டுறதுன்னா கன்னி ராசியில் பிறக்கிறவங்கள வந்து விஷ ஜந்துக்கள் தீண்டினா சீக்கிரம் வந்து இவங்களை பாதிக்கிறது இல்லைங்க, அதிகமாக பாதிக்காது. ஏன்னா அது வந்து இவங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி அந்த மாதிரியான குணங்கள் இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா பூனை வந்து இது தீண்டினால் பூனை அவளுக்கு சீக்கிரம்லாம் இதாகாது, பூனையும் பாதிக்காது. அது ஒரு முடி தான் விழுகுன்னு சொல்லுவாங்க. பாம்பே குத்துனாலும் கூட அந்த பாம்பு பூனையை குத்துச்சுன்னா பூனையினுடைய ஒரு முடி விழுகுமா, அவ்வளோதான். பெரிய அளவுக்குலாம் அந்த பூனையை பாதிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கன்னிக்கு பொருந்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம். இப்போ துலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், துலாத்துக்கு வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாரும் சொல்லுவோம் தராசு, அது கோர்ட்டு அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம், நீதிமன்றம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் நம்ம. ஆனால் அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அன்னப்பறவைன்னு பேருங்க அந்த இடத்துக்கு. ஏன் அன்னப்பறவைன்னு வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம இது வந்து நம்ம பகுத்து பார்க்கும்போது நீதிமன்றத்தில் நீதிபதி இருக்கார் அப்படின்னா நீதிபதி முன்னாடி வந்து 2 பேர் இருப்பாங்க. அதாவது இந்த பக்கம் ஒரு வக்கீல் இருப்பார், அந்த பக்கம் ஒரு வக்கீல் இருப்பாங்க. இந்த பேருக்கு ஒருத்தருக்கு அவருக்கு ஒரு வக்கீல் இருப்பார். 2 பேர் வாதாடுவாங்க. ஒருத்தருக்கு இவர் வந்து குற்றவாளின்னு வாதாடுவார், அவரு இல்லை இவர் குற்றமற்றவர்னு வாதாடுவார். அப்போ வந்து நீதிபதியாகப்பட்டவர் என்ன பண்ணுவார், 2யும் கேட்டுக்கிட்டு இருப்பார். கேட்டுட்டு கடைசியாக வந்து யார் முடிவு பண்ணுவாங்க, நீதிபதி தான் முடிவு பண்ணுவார். அப்போ பாலையும் நீரையும் கலந்து வச்சு அப்படின்னா அன்னப்பறவை வந்து நீரை விட்டு போட்டு பாலை மட்டும் பிரித்து எடுக்கக்கூடிய வல்லமை படுத்தியது. அது மாதிரி தான் நீதிபதி. ஏன்னா அதாவது ஒரு லாயர் இருக்கார் அப்படின்னா ஒரு லாயர் தன்னோட தப்பு பண்ணவனையும் கூட காப்பாத்துறதுக்காக ஒரு லாயர் வாதாடுவார். அதே வந்து இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், தப்பு பண்ணியிருக்க அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு அவர் வாதாடுவார். அப்போ இவர் நீதிபதி 2ஐயும் சீர்தூக்கி பார்த்து அப்போ வந்து அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. அது மாதிரி இருக்கிறனால அதுக்கு வந்து அன்னப்பறவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிகம்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், விருச்சிகம் அப்படின்னா அதுக்கு வந்து சர்ப்பம் அப்படின்னு பேருங்க, சர்ப்பம். அப்போ விருச்சிகம் பாருங்க, அந்த சர்ப்பத்தினுடைய குணமெல்லாம் இருக்கும். அவங்கள யாரும் நீங்க சீண்டாம அவங்க உங்களுக்கு சீண்ட மாட்டாங்க. நீங்க போய் விருச்சிகத்தை போய் டிஸ்டர்ப் பண்ணலீங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க. ஆனா அவங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு வச்சுங்க, ஷடக்குன்னு கோவம் வரும், மூக்கு மேல கோவம் வரும். அதே மாதிரி அவங்க பேசும்போது அப்படிதான். விருச்சிகத்தை ஏதாவது நீங்க வந்து ஒரு சீட்டிங் பண்ற மாதிரி பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், டக்குன்னு அடிப்பாங்க. அதாவது நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி உங்களை அந்த நிமிஷத்துல நீங்க 10 வார்த்தையில் சொல்லி அவங்களை கேவலப்படுத்தியிருந்தீங்கன்னா ஒரு வார்த்தையில் உங்களை கவுத்திடுவாங்க. அந்த மாதிரி பேசக்கூடிய அந்த குணாதிசயங்கள் அந்த இது விருச்சிகத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற. அந்த விருச்சிகம் அப்படிங்கிறது அதுவும் வந்து ஒரு நீர் தான். அந்த நீர் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்னன்னா கிணற்றில் இருக்கக்கூடிய நீர் அல்லது பாசம் மேலே மூடி இருக்கக்கூடிய ஒரு நீர், குளத்தில் இருக்கக்கூடிய நீர், அந்த மாதிரி ஓடாத நீர்.
அப்படிங்கிறது. அப்போ அந்த நீருக்குள்ள அப்படித்தான் கல்லை தூக்கி போட்டீங்க அப்படின்னா ஒரு பொழுக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த சலனம் இருக்காது. 2 நிமிஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அது பழையபடி வந்துடும். அது எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த பாசத்தை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து கோபமாக இருக்காங்களா, இல்லை சந்தோஷமா இருக்கிறாங்களா, பாசமாக இருக்கிறாங்களா, இதெல்லாம் வந்து கண்டே பிடிக்க முடியாதுங்க. அப்போ என்னன்னா அந்த பாசத்தை வெளியே நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள தெளிவான தண்ணி இருக்கும். ஆனால் அந்த தெளிவான தண்ணின்னு முழுசாக நம்பி இருக்கக்கூடாது. இப்போ அடியில் போனீங்கன்னா சகதியும் இருக்கும் அப்படிங்கிறது அந்த விருச்சிகத்துக்குள்ள இருக்கு. ஏன்னா அந்த வீடு வந்து 8வது வீடு காலபுருஷனுக்கு அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல அந்த சகதி அடியில் போனையும் சகதி இருக்கும். ரொம்ப ஆழமாக போய் விருச்சிகத்துக்கிட்ட போகக்கூடாது. போனீங்கன்னா கீழே சகதி இருக்கும். மேலே இருக்கா ரைட்டு, நல்ல தண்ணி கிடைக்குதா எடுத்துக்கங்க, அதோட விட்டுறணும். ரொம்ப ரொம்ப நோண்டி நோண்டி பார்த்தீங்கன்னு வச்சுங்களா கீழே இருந்து அழுக்கு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனுசு எடுத்துக்கிறோம். இப்போ தனுசு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுசுல வந்து உங்களுக்கு அதுக்கும் வந்து என்னன்னா ஆந்தை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆந்தை அப்படின்னு இருக்கும். இந்த தனுசுக்காரங்கிட்ட அந்த ஆந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தைக்கு இரவுல தான் நல்லா கண்ணு தெரியும்னு சொல்லுவாங்க. ஆந்தை அது இரவுல தான் வந்து இரையும் தேடும். அது வந்து நல்ல ஒரு கூலிங்கான பிளேஸில் இருக்கும். அதுக்கு வந்து குளிர்ச்சியான இடங்கள் வேணும். நல்லா மரபொந்துகள் இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். குளிர்ச்சியான இடத்துல இருக்கும். கிணறு, நீர்நிலை இந்த மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும்தான் வருங்க. தனுசுக்காரர் அதே மாதிரி தான். அவங்களுக்கு வந்து ரொம்ப கூலிங் பிடிக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து ரொம்ப வெப்பமான இடத்துல அவங்க வந்து அதிகமாக விரும்ப மாட்டாங்க. அப்புறம் தனுசுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, அதை மேல் நோக்கி வில் விடுறது அப்படின்னு. அவங்க வந்து இலக்கே இல்லாமல் வில் விடக்கூடிய ஆளாடுறான்னா அதுதான் தனுசு. அவங்க வந்து வானத்துக்கு நோக்கி வில் விடுற ஆளு, மேல் நோக்கி விடுறது. அந்த எதையை வச்சு எதை எய்ம் பண்ணி விடுறாங்க அப்படின்னு அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் வந்து இயங்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த தனுசு மாதிரி எல்லாம் இயங்கவே முடியாது. மண்டை 24 மணி நேரம் அந்த மண்டை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா இந்த நாவல் எழுதுறது, இந்த புக் எழுதுறது, இந்த இதெல்லாம் பார்த்து பிஹெச்டி பண்ணுறது, புதிய புதிய ஆராய்ச்சி பண்ணுறது, கண்டுபிடிப்பு பண்ணுறது, இந்த விஷயத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தனுசு வந்து எப்பவும் முன்னோடியாக இருக்கும். அது பிரதிபலனை எதிர்பார்க்காம வேலை செய்யும். இந்த தனுசை பொறுத்த வரைக்கும் நான் விதைக்கிறேன், அது எப்போவும் முளைக்கட்டும், எப்போவும் வரட்டும், என்னைக்கோ ஒரு நாளைக்கு வந்து அது வரும் எனக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு நம்பிக்கையோட வேலை செய்யக்கூடிய யாரான்னு கேட்டிங்கன்னா அந்த தனுசு இந்த மாதிரி பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மகரம் அப்படின்னா மகரத்துக்கு வந்து எல்லாம் நிறைய சொல்கிறாங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா முதலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மான் அப்படின்னு சொல்கிறாங்க. மான் அப்படிங்கிறது வந்து இதுதான் மகரம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகரத்துக்கு சில குணங்கள் இருக்கும். அதாவது வந்து இது நிலத்திலையும் வாழும் நீரிலையும் வாழும் அப்படிங்கிற குணம் உள்ளதுதான் இந்த இதுக்கு பேர் என்னன்னா வாத்து வந்து நிலத்திலையும் வாழும் நீரிலையும் வாழும். அப்போ வாத்தினுடைய குணாதிசயங்கள் எல்லாமே பாருங்க இந்த இதுக்கு இருக்கும், இந்த மகரத்துக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு குணாதிசயங்கள் எல்லாமே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கால் பார்த்தீங்கன்னா வாத்து எப்படி இருக்கும், அப்படியே மெதுவாக நடந்து போகும். ஆனால் அது இப்போ எதாவது சீண்ட போனேன்னு வச்சுக்கோங்க, ஒரு செகண்டுக்குள்ள சருன்னு பறந்துடும். இந்த மாதிரி அந்த மகரம் அப்படிதான் இருக்கும். பார்த்தா ஸ்லோவாக இருக்கான்னு நினச்சிக்கலாம். அதுவே ஒரு சரராசியை போச்சுங்களா, அதனால வந்து அந்த சரம் அப்படிங்கிறது வந்து அந்த சனியினுடைய வீட்லேயே வச்சு சரவீடு அப்படிங்கிறது மகரம் தான். கும்பம் வந்து உங்களுக்கு ஸ்திர வீடு. அதனால வந்து இவங்க வந்து ஸ்லோவாக இருப்பாங்கன்னா நம்ம என்னைக்கும் மகரத்தை வந்து கணக்கு போட்டக்கூடாது. அவங்க ஸ்லோவாகவும் இருப்பாங்க, ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். தேவைப்படும் போது அவங்களாட்ட வேகமாக பண்ணக்கூடியதுக்கு யாருனாலையும் முடியாது. அந்த மாதிரி ஒரு வல்லமை படித்தவங்க. அந்த வாத்தினுடைய குணாதிசயங்கள் எல்லாமே இவங்க எதிர்ப்பாங்க. அப்புறம் மான் அப்படிங்கிறதும் சொல்லலாம். அதே மாதிரி வந்து முதலை அப்படிங்கிறதும் வந்து இந்த இளமை பொறுத்து பார்க்கும்போது மகரத்துக்கும் உண்டான பலனை நம்ம வந்து அதில் சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பம் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு கும்பம் அது வந்து கும்பம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க, இது கோபுர கலசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கோபுர கலசம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் அந்த கும்பம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு சில குணங்கள் இருக்கு. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கும்பத்தில் இருக்கிறது அவங்க எப்பவுமே என்ன இருக்குது, அவங்ககிட்ட என்ன பண்ணுது அப்படின்னு வந்து நம்ம வந்து சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்கும். எப்போ சொல்லுவாங்க, அதாவது பேசுகிற கும்பத்தை நம்பலாம், பேசாமல் இருக்கிற கும்பத்தை நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கும்பத்துக்காரன் நல்லா பேசினா கலகலன்னு பேசினான்னு வச்சுங்களேன், அவங்களோட வந்து நீங்கள் நல்லா உறவு வச்சுக்கிட்டீங்கனாலும் அவங்ககிட்ட பேசுனீங்கனாலும் அது வந்து ரொம்ப நன்மை பயக்கும். ஆனால் பேசாமல் இருக்கிற ஒரு கும்பத்தை வந்து நம்ம வந்து என்றைக்குமே நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கும்பத்தை கோபுரத்துலேயும் இருக்கும். அந்த கும்பம் வந்து இதாகவும் இருக்கும். அந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பல வகையான் இருக்கும். ஆனால் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் கலகலன்னு பேசுகிற கும்பத்தை நம்ம எப்போவுமே நம்பலாம். கும்பம் வந்து லாப வீடு, காலபுருஷனுக்கு லாப வீடு. ஆனால் அதுதான் பார்த்தீங்கன்னா பாதக வீடு காலபுருஷனுக்கு அப்படிங்கிற அந்த வில்லங்கமும் அங்கே தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த நன்மையும் அங்கே தான் இருக்குது. அதனால அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக பார்த்து அதை சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீனம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், மீனத்துக்கு வந்து எல்லாரும் வந்து ஒரு மீன் வந்து மேலே போன மாதிரி ஒரு மீன் கீழே போன மாதிரி இருக்கும், தலைகீழ 2 சுத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போட்டுருப்பாங்க சொல்லுவாங்க. எல்லாருமே அதைத்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மீனம் அப்படின்னா என்னன்னா பச்சோந்தின்னு அர்த்தம். பச்சோந்தி, அது வந்து பச்சோந்தி தான் அது கொடுத்துருக்காங்க. அது வந்து மீனத்தில் இருக்கிறவன் பாருங்க, அவன் வந்து அதான் சொல்லுவாங்க, கழுவுன மீனில் இவன் நழுவுன மீன்டா அம்மாங்க.
அப்படின்னு என்ன அர்த்தம்னா எதுலையுமே சிக்க மாட்டான் அந்த மேனத்துக்காரன். நீங்க எங்கேயுமே சிக்க வைக்க முடியாது அவன். அதுக்கு தான் அதுக்கு பேருக்கு பச்சவந்தின்னு சொல்லியிருக்கான். அப்படியே நிறம் மாதிரி அது எப்படியே தப்பிச்சு வெளியே வந்துடும், எஸ்கேப் ஆயிடும். அப்படிங்கிற அந்த குணாதிசயம் அந்த மீனம். அப்போ அந்த மீனத்துக்கு உண்டானதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கடல் வீடு. அது வந்து ஆர்ப்பரிச்சுக்கிட்டே இருக்கும், எப்பவுமே சைலண்டாக இருக்காது, அமைதியாக இருக்காது. ஆனால் ஆழ்கடலில் வந்து சைலண்டாக இருக்கும். அந்த ஓரத்தில் இருக்கிற கடல் தான் வந்து சத்தம் போட்டு கிடக்கும். ஆனால் ஆழ்கடல் போனேன்னு வச்சுங்க, அப்படியே சைலண்டாக இருக்கும். அந்த மீனத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் புரிஞ்சுக்க முடியாது. மீனத்தினுடைய குணாதிசயங்களை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனால் அவங்க எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்கூடையுமே மீனை வந்து இருப்பாங்க. ஆளுக்கு தகுந்த மாதிரி நிறம் மாற்றி அவங்க கூட இருந்து பயணம் பண்ணி அவங்களோட இதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணக்கூடிய அந்த இதையெல்லாம் வச்சு இந்த மீனை வச்சுருப்பாங்க அப்படிங்கிற. இதுக்கு வந்து இந்த பாவத்துக்கு இன்னும் பலன் சொல்லணும்னு இன்னும் நிறைய சொல்லலாம். நிறைய பேசணும்னா அது இன்னும் ஏகப்பட்டது பேச வேண்டி வரும். இனி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இதை பற்றி பேசலாம். இந்த வாய்ப்பினை நல்கிய லட்சுமி பிரசன்ன ஜோதிட நிலையத்திற்கு நன்றி கூறி, இதுவரை காதொலி கேட்ட ஜோதிட சொந்தங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது ஜோதிடத்தில் எந்த நேரத்தில் எந்த சந்தேகம் கேட்டாலும் கன்னியப்பன் சார் தான் ஃபோன் பண்ணுவேன். அவர் வந்து ஜோதிட என்சைக்ளோபீடியா மாதிரி எந்த சப்ஜெக்டில் கேட்டாலும், வாஸ்துவாகட்டும், நியூமராலஜி ஆகட்டும், மற்ற ஜென்ரலாக கிரகங்கள் பற்றி கேட்டாலும் அது புதுவிதமாக யோசிச்சு சொல்வார். ஏன்னா அவர் பேசிக்காகவே என்ஜினியருங்கிறதுனால அதை வந்து அஸ்ட்ராலஜியில் அப்ளை பண்ணும்போது நமக்கு டிஃப்ரெண்ட்டான வியூஸ் எல்லாம் கிடைக்கும். அதனால் இன்னைக்கு வந்து சிறப்பு செய்த திரு கன்னியப்பன் சார் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை சிறப்பு செய்யும் விதமாக குரு மணிகண்டன் ஐயா அவர்கள் கன்னியப்பன் சாருக்கு சிறப்பு செய்வார். துரைசாமி ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன்.